ஹாய் கைஸ், வெல்கம் டு மொபைல் ட்ரைனிங் அகாடமி. ஸோ எல்லாம் ஓகே தானே? பிசி எக்ஸாம். ஸோ அடுத்து என்ன பிசிக்கல் பண்ணலாம் தானே? முப்படை பயிற்சி மையத்தின் 3 கிளைகளிலும், அதாவது விருதுநகர், திருச்சி மற்றும் வேலூர் 3 கிளைகளிலும் உடற்தகுதி பயிற்சிக்கான வகுப்புகள் எப்போது துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய 12ஆம் தேதி. ஸோ 12/11/2025 தேதி முதல் முப்படை பயிற்சி மையத்தின் 3 கிளைகளிலும் உடற்தகுதி பயிற்சிகளுக்கான வகுப்புகள் தொடங்க இருக்குது. ஸோ தங்கும் மற்றும் உணவு வசதியுடன் கூடிய நம்பர்ஸ், ஓகேங்க. உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எதனா பிசிக்கல் டீடைல்ஸ் பத்தி டவுட்ஸ் வேணும்னா இந்த கான்டாக்ட் நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ லேட் பண்ணாதீங்க, உடனடியா ஸ்டார்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா பிசிக்கலியும் வந்து ஈஸியா வந்து டேக்கிள் பண்ணி வெளியே வர முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ. வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. நீங்க எல்லாம் பிசி எக்ஸாம் நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் நல்லா பண்ணிருப்பீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுங்க, ரொம்ப டென்ஷன்லாம் ஆகாதீங்க. ஸோ தமிழுக்கான ஆன்சர் கீ இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? ஆன்சர் மட்டும் பார்த்துட்டே வந்துடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க 71. இது வந்து கொஸ்டின் டி இல்லைங்களா? கொஸ்டின் ஏபிசிடி சீரிஸ் இருக்குல்ல, இது டி சீரிஸ், டெல்லி டி சீரிஸ். ஓகேவா? இது பாருங்க, இது பார்த்து நீங்க உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் மாறி இருக்கும், நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க 71. சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர். சிறுகதை மன்னன் யாருன்னா ஜெயகாந்தன் இல்லையா? அதுக்கு அடுத்தது சோலை என்ற பொருள் தரும் சொல் கானா சோலை இல்லையா? அதுக்கு அடுத்தது ஒரு தாரை ஒன்றாக வையாரே வைப்பர், பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து. வையாரை, ஒரு தாரை ஒன்றாக வையாரே வைப்பர், வையாரேன்னு வரணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒப்புடன் முகம் மலர்ந்து உபசரித்து உண்மை பேசி இத்தொடரில் இடம்பெற்றுள்ள நூல். உப்புடன் உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா குருட்டாலும் உண்பது அமிர்தமகன் சொன்னது விவேக சிந்தாமணி இல்லையா? அடுத்து மகளிர் என்பதற்கான இணை சொல்லை தேர்ந்தெடுக்க. மகளிர்னா யார் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா பெண் இல்லையா? இணைச்சொல். அடுத்து வாக்கியம் 1. என ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும். மிகும் தான் இல்லையா? என ஆக சொல்லுறுப்பின் வல்லினம் மிகும். நிலைமொழி உயர்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது. ஆமாவா? ஆமா, ரெண்டுமே சரிதான். நிலைமொழி உயர்திணையாய், இப்ப அப்பா வந்தார் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அப்ப நிலைமொழி உயர்திணையா இருந்துச்சுன்னா அங்க வல்லினம் மிகாது. அப்போ 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்து பாருங்க 77. வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம் இல்லையா? சேர்த்து எழுதும் போது ஆப்ஷன் சி வாசல் அலங்காரம்னு வரணும். அதுக்கு அடுத்ததா முல்லைப்பாட்டு என்னும் நூலை இயற்றியவர் கீராந்தையர். இல்ல முல்லைப்பாட்டு நூலை எழுதினவர் பூதனார் இல்லையா? சவர். அப்போ முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டதுன்றதுதான் சரி. அப்ப கூற்று 1 தவறு, 2 சரி இல்லையா? அப்ப 2 மட்டும் சரின்றதுதான் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க வாக்கியம் 1. சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகும் இல்லையா? ஆமா, வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. கரெக்ட் தான் இல்லையா? அப்போ 1, 2 சரி. 1 மற்றும் 2 சரி. அடுத்து பாருங்க அசையி என்பதன் இலக்கண குறிப்பு. அசையி ஈ வருது இல்லையா? ஈன்னு வந்தாலும் என்ன சொல்லணும்? சொல்லிசை அளபடை. அடுத்து பாருங்க நிலையான வளர்ச்சி இலக்குகள் 5 SDG 5 என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலின சமத்துவம். இது எதை குறிக்கும்னு பாத்தீங்கன்னா பாலின சமத்துவத்தை குறிக்கிறது. ஓகே, அடுத்து பாருங்க தவறான இணையை கண்டிருக்க. 82வது இதுல என்ன தவறானதுன்னு பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள் வல்லினம் மிகும் சொல்லியிருக்காங்க. இதுல வல்லினம் மிகாதுன்னு தான் வரணும். இப்ப இதுதான் தவறு. சரியா? பார்ப்பார் வல்லினம் மிகாது கரெக்ட் தான். ஆட சொன்னார் வல்லினம் மிகும் கரெக்ட் தான். ஆட சொன்னார் இச்சு வரும், வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்த சிரிப்பு வல்லினம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரிட்டு தான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க 83. வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா வணிக சாத்து. ஆப்ஷன் சி தான் 83க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 84 பாருங்க பொறுத்துக. தமிழ்நாட்டின் ஹாலாந்து இதுன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல். ஓகே, பின்னலாடை நகரம் திருப்பூர். அதே மாதிரி மாங்கனி நகரம் எது? சேலம். ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு இல்லையா? அப்ப CDAB. CDAB ஆப்ஷன் சி இருக்கு பாருங்க. இப்ப 84க்கு ஆப்ஷன் சி. அடுத்தது 85 பாருங்க சட்டி உடைந்து போயிற்று எவ்வகை தொடர். சட்டி உடைந்து போயிற்று அப்படின்றது என்ன தொடர்னா செயற்பாட்டு வினை தொடர். ஓகேவா? ஆப்ஷன் டெல்லி. 85க்கு டி. அடுத்து 86 பாருங்க பண்டம் கூட்டல் மாற்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பண்டமாற்று இல்லையா? பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று. ஆப்ஷன் ஏ. 86க்கு ஏ. அடுத்து 87 பாருங்க
கழனினா என்னது வயல் இல்லையா ஆப்ஷன் டி. நிகர்னா சமம், பரிதினா கதிரவன், முகில்னா மேகம். டிசிஏபி எங்க இருக்கு பாருங்க, டிசிஏபி ஆப்ஷன் டெல்லி இல்லையா. அப்போ 87க்கு டெல்லி. அடுத்த கொஸ்டின் பாருங்க 88. உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என பாடிய சங்ககால புலவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குட புலவியனார். இவர்தான் உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்ததா 89வது கொஸ்டின் பாருங்க. தொல்காப்பியம் 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டது. தொல்காப்பியம் பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்கள் உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கி இருக்கிறது. 2 கூற்றுமே சரிதான். 3 அதிகாரங்கள் 27 இயல்கள் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி பிறப்பியல் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்கள் பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்ப கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்து பாருங்க, ஒரிமித்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்ப எதிர்ச்சொல் என்ன சொல்லணும்னா வேறுபட்டு தான் இல்லையா. ஒருமித்துனா ஒன்றுபட்டு, இப்ப எதிர்ச்சொல்னா வேறுபட்டு. அடுத்து 91வது கொஸ்டின் பாருங்க. தவறான இணையை கண்டறி. தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க. மலைப்பாட்டுக்கடாம் 10 பாட்டு நூல்கள்ல ஒன்றுதான் இல்லையா. மதுரை காஞ்சி 8 தொகையா இல்ல, அது 10 பாட்டு நூல் தான். அப்ப இதுதான் தவறான இணையா இருக்கும் இல்லையா. தவறான இணை தானே கேட்டிருக்காங்க. சீவக சிந்தாமணி 50 சூளாமணி 5 கரெக்ட் தான். அடுத்து பாருங்க, வாக்கியம் 1. முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்கள்ல ஒன்று தான் இல்லையா. குறைந்த அடி அளவா இருக்கும். மாலை சிறு பொழுதுகளில் ஒன்று இல்லையா. அப்ப 2மே சரிதான். இப்போ வாக்கியம் 1 மற்றும் 2 சரி. அடுத்து 93 பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க 93. தவறான இணையை கண்டறிக. தவறான இணைன்னு பாத்தீங்கன்னா வெண்பாவிற்கு புகழேந்தி, கலம்பகத்திற்கு இரட்டையர்கள், பரணிக்கு ஜெயங்கொண்டார், சந்தத்திற்கு அருணகிரிநாதர் வரணும் சரியா. அப்ப அதுதான் தவறு. ஆப்ஷன் டி டெல்லி தான் தவறு. அடுத்தது பாருங்க, தேன் போன்ற மொழியை பவளவாய் திறந்து படித்தால் ஓமை தொடரை உருவக தொடராக மாற்ற கிடைக்கும் தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 94. என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஓமை தொடரை உருவக தொடர். பவளவாய்ன்றது ஏற்கனவே உருவகம் தான் இல்லையா. அப்போ தேன் போன்ற மொழி தான் மொழி தேன்னு மாறணும். அப்ப இது ஒண்ணுதான் மாறும். மொழி தேனை பவளவாய் திறந்து படித்தால் அப்படின்றது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து 95 பாருங்க. பொறுத்துக. குயில் கூவும் இல்லையா. ஆப்ஷன் டெல்லி. மயில் அகவும், காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும் இல்லையா. அப்போ டிசிபிஏ ஆப்ஷன் பி பாம்பே பாருங்க. 95க்கு பாம்பே. அடுத்ததான் 96 பாருங்க. வங்க மொழியில் எழுதப்பட்ட கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை இயற்றியவர். கீதாஞ்சலி இயற்றியவர் யார் பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். அடுத்து தவறான இணையை கண்டறிக. இதுல தவறான இணை என்னன்னு கேட்டிருக்காங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமி மீரா திரைப்படம் தான். கிருஷ்ணாமல் ஜெகநாதன் பூதான இயக்கம், பால சரஸ்வதி மகசேசே விருது இல்ல. ஓகேவா, இதுதான் தவறான இணை. இவங்க பத்மபூஷன் பத்ம விபூஷன் தான் வாங்கியிருப்பாங்க. சின்ன பிள்ளை விருது இதுவும் கரெக்ட் தான். அப்போ 197க்கு ஆப்ஷன் சி. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்ற வரலாற்று புதினத்தை எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். ஆமாவா, ஆமாதான் ராஜம் கிருஷ்ணன் தான் எழுதினாங்க. குறிஞ்சி மலர் என்னும் நூலை இயற்றியவர் நான் பார்த்த சாரதி. 2மே கரெக்ட் தான். அப்போ 1 மற்றும் 2 சரி. அதுக்கடுத்துதான் கேணி என்று குறிப்பிடப்படுவது. கேணி அப்படின்னு சொல்லி எதை சொல்றோம்னு பாத்தீங்கன்னா கிணறு. கேணினா கிணறு. தவறான இணையை கண்டறிக. 100வது கொஸ்டின் பாருங்க. ஓரறிவு புல் மரம், அதே மாதிரி 4 அறிவு நண்டு தும்பி, 3 அறிவு கரையா நெருமெல்லாம், 6 அறிவு யார் வரணும் மனிதர்களும், பறவை விலங்கெல்லாம் 5 அறிவு. அப்ப ஆப்ஷன் டி 100க்கு ஆப்ஷன் டி. இது பாருங்க, தென்னாட்டு சிங்கம் என்று போற்றப்படுபவர். தென்னாட்டு சிங்கம் யாரு? முத்துராமலிங்க தேவர் இல்லையா. இவர் தான் தென்னாட்டு சிங்கம் சொல்லுவாங்க. இது வைகை, பலகை, வேங்கை, மங்கை. இதுல பொருந்தாத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது பாத்தீங்கன்னா இதெல்லாம் பல மொழி பல பொருள் குறித்த ஒரு சொற்கள் சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. மங்கை அப்படின்றதுதான் இதுல பொருந்தாத சொல். ஆப்ஷன் டி தான். அடுத்து பாருங்க, பொறுத்துக. ஆரினா என்னது? அருமை. ஆப்ஷன் டி இல்லையா. அடுத்து ஊழினா யுகம், ஊழ்னா முறை, பீடுனா சிறப்பு. டிசிபிஏ எங்க இருக்கு பாருங்க. டிசிபிஏ ஆப்ஷன் ஏ. 103க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்தது 104வது கொஸ்டின் பாருங்க.
104 அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் இல்லையா? ஆமா தான், அளபெடையில மட்டும்தான் சொல்லின இடையில வரும். அசை அப்படியெல்லாம் வரும் இல்லையா? சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. ஆமா தான், சொல்லின் இறுதியில உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. அப்போ கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்து பசுமை கூட்டல் கிளி என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது பைங்கிளி இல்லையா? பசுமை கூட்டல் கிளி பைங்கிளி. தவறான இணையை கண்டறிக. தவறானது என்னன்னு பாத்தீங்கன்னா பல, சிலன்னு வரணும், எளிது, அரிது, இதெல்லாம் எதிர்ச்சொல் இணையா கேட்டதாங்க. உள்ளே, வெளியேன்னு வரணும், ஈதல்னா ஏற்றல் வரணும், எதிர்ச்சொல், கொடுத்தல் கொடுத்துருவாங்க. அப்ப இதுதான் தவறான இணை. அடுத்து பாருங்க, அதுக்கு அடுத்தது தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. இப்ப இது மரபு சொற்கள் இல்லையா? சோறு, உண் கரெக்ட் தான். பால், பருகு, தண்ணீர் குடி. பூ வந்து பொய்ன்னு சொல்லணும், இலையதான் பரின்னு சொல்லணும், பூ வந்து பொய்ன்னு சொல்லணும். ஸோ சாரி, ஆப்ஷன் டி தான் தவறு. அடுத்து 108 பாருங்க. ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் செய்தி தொடர். செய்தி தொடரா? இல்லையா? அது வந்து என்ன சொல்லுவோம்? கடலை தொடர் சொல்லுவோம். ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமையும் தொடர் வினா தொடர். சரிதான். அப்போ 2 மட்டும்தான் சரி, 1 தவறு. ஆப்ஷன் பி. 108க்கு ஆப்ஷன் பி. அடுத்ததான் 109 பாருங்க. பொறுத்துக்க. MS சுப்புலட்சுமி யாரு? இவங்க வந்து பாடல் கலைஞர் இல்லையா? ஆப்ஷன் டி. பால சரஸ்வதி யாரு? நடன கலைஞரா? ஆமா. ராஜம் கிருஷ்ணன் எழுத்தாளர். கிருஷ்ணாமால் ஜெகநாதன் சமூக போராளி. அப்போ DCBA. DCBA ஆப்ஷன் பில இருக்கு பாருங்க. ஓகே, அடுத்து பாருங்க. திருக்குறள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வள்ளுவர் வாக்கின்படி, வள்ளுவின் வாக்கின்படி மூங்கில் கூடையில் நீர் பிடிப்பது போன்றது என்னது? தீய செயலால் பொருள் சேர்ப்பது என்பது மூங்கில் கூடையில் நீர் பிடிப்பது. அது என்ன ஆகும்? நிற்காது இல்லையா? அதுதான். அடுத்ததா வாக்கியம் 1. வருமொழி நிலைமொழியில் ஏதேனும் மாற்றங்கள் வருமாயின் அது இயல்பு புணர்ச்சி. இல்லையா? வருமொழி நிலைமை இயல்பா பண்ணாதான் இயல்பு புணர்ச்சி சொல்லுவோம். அப்போ மாற்றம் வராம தான் இருக்கும், வரும்னு சொல்லியிருக்காங்க. தவறு. வருமொழி நிலைமொழியில் மாற்றம் ஏதும் இல்லாமல் புணர்ந்தால் அது விகார புணர்ச்சி. இல்ல மாற்றமோட புகுந்தாதான் விகார புணர்ச்சி. அப்ப 2மே தவறு, மாறி கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மற்றும் 2 தவறுன்னு வரணும் இல்லையா? அடுத்து பாருங்க. நீருலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நீருலையில் எப்படியே பிரிச்சு எழுதுவோம்? நீர் கூட்டல் உலையில் வரணும், வேற எதுவுமே வராது. பாருங்க, நீர் இலையில், நீர் இலை இல்ல, நீர் கூட்டல் உலையில் தான். ஓகேவா? அடுத்து பாருங்க. பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க. ஓகே, என்னெல்லாம்? கர்நாடகம், கேரளா, இலங்கை, ஆந்திரா கொடுத்துருக்காங்க இல்லையா? இது எல்லாமே ஸ்டேட் இல்லையா? கர்நாடகம், கேரளா, ஆந்திராலாம் ஸ்டேட், இலங்கைன்றது ஒரு தனி நாடு. ஓகே, அதுதான் பொருந்தாதது. அடுத்து வீரமாமுனிவர் இயற்றிய நூல் என்னது? தொன்னூல் விளக்கம் தான். தேவநாய பாவனார் இயற்றிய நூல் சொல்லாய்வு கட்டுரைகள் தான். அப்ப 2மே சரிதான். கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்து பாருங்க. வாக்கியம் தான். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே. உணர்ச்சி தொடரா? ஆமா, உணர்ச்சி தொடர் தான். உழவு தொழில் வாழ்க, இது வந்து விழைவு தொடர் தான் இல்லையா? அப்போ 1 மற்றும் 2 சரி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 116. சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. அகர வரிசை கேட்டிருக்காங்க இல்லையா? ஆ, இ, உ, ஊ வரும் இல்லையா? அப்போ வரிசை கரெக்டா இருக்கு பாருங்க. ஆ, இ, உ, ஊ இப்படி வருமா? ஆப்ஷன் சி. அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், இதுதான் சரியான அகர வரிசை. அடுத்ததான் 117 பாருங்க. தன்மை ஒருமை. தன்மை ஒருமையில என்ன வரணும்? நான் அல்லேன் வரணுமா? ஆப்ஷன் பி. தன்மை பன்மையில நாம் அல்லோம் வரணுமா? முன்னிலை ஒருமையில நீ அல்லை, முன்னிலை பன்மையில நான் அல்லேன் வரணுமா? சாரி, இங்க வந்து நான் அல்லேன் இல்லையா? பி, டி, நான் அல்லேன் பி தான் இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் தன்மை ஒருமைக்கு என்ன வரணும்? தன்மை ஒருமைக்கு நான் அல்லேன் பி தான். ஓகே, தன்மை பன்மை நாம் அல்லோம் இங்க டி தான். அடுத்த முன்னிலை ஒருமைக்கு நீ அல்ல இங்க ஏ. அடுத்ததா நீவீர் அல்லீங்க சி வரணும். சாரி, டி பி ஏ சி. டி பி சாரி பி டி ஏ சி. ஆப்ஷன் பி. 117க்கு ஆப்ஷன் பி இருக்கு பாருங்க. அடுத்ததான் 118 பாருங்க. மற்றொன்று எவ்வகை தொடர்? மற்று, அரக்கு அதெல்லாம் சொல்லிருப்போம் இல்லையா? அது வந்து என்னன்னா இடைச்சொல் தொடர் படிச்சிருப்போம். சால, உருலாம் வந்தா உரிச்சொல் தொடர் படிச்சிருப்போம் இல்லையா? ஓகே, 118க்கு சி. அடுத்ததான் 119 பாருங்க. வாக்கியம் 1. வள்ளலிடம் பரிசு பெற்ற ஒருவர் பிறர் சென்று பரிசு பெற வழிகாட்டுவதாக பாடப்படுவது
ஆற்றுப்படை இலக்கியம் ஆமாதான் இல்லையா? அப்ப கரெக்ட் தான். அடுத்ததா மலைப்படுகடாம் 8 தொகை நூல்களில் ஒன்று இல்ல இல்லையா? மலைப்படுகடாம் கூத்தாற்றுப்படைன்றது 10 பாட்டு நூல்களில் ஒன்றுதான். சோ அப்போ கூற்று 1 மட்டும் தான் சரி, 2 தவறு இல்லையா? 1 மட்டும் சரி. அடுத்து பொறுத்துக்க 120 பொறுத்துக்க பாருங்க. பாவலர் மணி யாருன்னா வாணிதாசன் இல்லையா? ஆப்ஷன் சி. தமிழ் தென்றல் திருவிக்கா. அம்பிரான் தோழர் யாரு? சுந்தரர். செந்தமிழ் தேனி பாரதியார். ஆப்ஷன் பி. சிடிஏபி சிடிஏபி ஆப்ஷன் சில இருக்கு பாருங்க. 120க்கு ஆப்ஷன் சி. அடுத்ததா 121 பாருங்க. சனி நீராடு என்று கூறியவர். சனி நீராடுன்னு சொன்னவர் யாரு? ஔவையார். அடுத்து வல்லினம் மிகும் இடங்களில் சரியானதை தேர்ந்தெடுக்க. வல்லினம் மிகும் இடங்கள்ல சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா என கேட்டார். இதுதான் வல்லினம் மிகத்துல சரியானது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடையாகும். ஆமா சரிதான் இல்லையா? பெயர் சொல் எச்ச சொல்லா திரிந்து அளபெடுத்துச்சுன்னா பெயர் சொல் சொல்லிசை அளபடைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி செயல் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இக்கு இங்கு அது மாதிரி 10 எழுத்துக்களும் அளபெடுப்பது ஒற்று அளபடைன்னு சொல்லுவாங்க. இதுல 11ஆவதா ஒரு எழுத்து என்னன்னா ஆயுத எழுத்து அக்கும் அளபெடுக்கணும். அப்ப 11ன்னு சொல்லியிருக்கணும், 10ன்னு சொல்லியிருக்கணும். அப்ப இது தவறு சரியா? அப்ப கூற்று 1 மட்டும் தான் சரி. ஆப்ஷன் ஏ 123 ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க 124. உழுவர் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றாது அழுவாரை எல்லாம் பொறுத்து அப்படின்னு சொல்றது என்ன அணின்னு கேட்டிருக்காங்க. ஏகதேச உருவக அணி. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள். சரிங்களா? திருக்குறள்ல தான் இந்த அடி இடம்பெற்றிருக்கும். அடுத்து பாருங்க. அடுத்த கொஸ்டின் 126 பாருங்க. பொறுத்துக. தோரணம் கட்டுக எங்கன்னு பாத்தீங்கன்னா தெருக்களில் இல்லையா? ஆப்ஷன் டி. பூரண கும்பம் வைக்க மன்றங்களில். அடுத்ததா முத்து மாலை தொங்க விடுக தங்க தூண்களில். கொடிகள் கட்டுக மாடங்களில். டிசிபிஏ ஆப்ஷன் சி இருக்கு பாருங்க. அடுத்து பாருங்க. டேஷ் அடிப்படையில் வேலை பங்கீடு என்பது பாலன சமத்துவமின்மையின் மைய அம்சமாகும். எதுன்னு பாத்தீங்கன்னா பொருளாதார நிலையின் அடிப்படையில் தான். அடுத்து பெயரெச்சத்திலும் வினைத்தொகையிலும் வல்லினம் மிகாது. ஆமா இல்லையா? பெயரெச்சத்திலையும் மிகாது, வல்லினத்திலையும் மிகாதுதான். ஓமை தொகையிலும் 6ஆம் வேற்றுமை தொகையிலும் வல்லினம் மிகும் சொல்லியிருக்காங்க. இப்போ கூற்று இது தவறு சரியா? சரி, 1 மட்டும் சரி. பெயரெச்சத்திலும் வினைத்தொகையிலும் வல்லினம் மிகாதுதான். 29வது கொஸ்டின் இங்க நம்பர் இல்ல. எதுகை இடம்பெறாத இணை. எதுகை என்ன? இரண்டாம் சொற்கள் ஒன்று போல வரணும் இல்லையா? அப்ப இடம்பெறாத இணைன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப இங்க எல்லாமே இரண்டாம் சொற்கள் ஒன்று போல வந்திருக்கு பாருங்க. இதுலதான் இரண்டாம் சொற்கள் மாறி இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ இரவு இயற்கைன்றதுதான் எதுகை இடம்பெறாத இணை. அடுத்து 130 வாக்கியம் 1. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என பலப்பட்டடை சொக்கநாத புலவர் ஜெயங்கொண்டாரை புகழ்ந்துள்ளார். சரிதான் இல்லையா? சரிதான். ஜெயங்கொண்டார் ஆலங்குடி என்னும் ஊரினை சமந்தவர் இல்ல. ஆலங்குடியில தீபங்குடி அப்படின்ற ஊரை சேர்ந்தவர். அப்ப கூற்று 2 தவறு, 1 மட்டும்தான் சரி. அடுத்து பாருங்க. சமையல் என்ற சொல்லை உச்சரிக்கும் போது தேவைப்படும் மாத்திரை அளவு. சமையல் சா குறில் இல்லையா? ஒரு மாத்திரை. மை 2 மாத்திரை. யா குறில் 1 மாத்திரை. இது ஒற்றை எழுத்து அரை மாத்திரை இல்லையா? அப்ப 1 2 1 பிளஸ் அரை. ஓகே அடுத்து பாருங்க. சரியான அகரவரிசை இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஈஸியா தான் இருக்கு இல்லையா? அகரவரிசை ஆ. அதுக்கடுத்து என்ன வரணும்? ஆ இருக்கு, ஊ இருக்கு, அதுக்கடுத்து ஊ இருக்கு இல்லையா? அன்பு, ஆக்கம், உழவு, ஊக்கம். ஓகே அடுத்து பாருங்க. தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் நூலின் கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது யாருன்னா திருக்குறள். தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் திருக்குறள் தான் சொல்லியிருக்கோம். அடுத்து தவறான இணையை கண்டறிக. தவறான இணைன்னு பாத்தீங்கன்னா கபிலர், மூதுரைன்னு இருக்கு இல்லையா? மூதுரை எழுதினவர் ஔவையார் இல்லையா? அப்ப இதுதான் தவறானது. இதெல்லாமே கரெக்டா தான் இருக்கும். சிவபிரகாசர் நன்னெறி, அதிவீரராம பாண்டியன் வெற்றி வேர்க்கை, சமண முனிவர்கள் நாலடியார் எல்லாமே கரெக்ட் தான். ஓகே அடுத்து பாருங்க. பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க. பொருந்தாத சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா இதுல ஓம உருபு தான். இதெல்லாம் ஓமை அணியோட வகைகள். இது ஓம உருபுன்றது ஒரு வகையான உருபுகள் சரியா? அதனால ஓம உருபு தான் பொருந்தாத இணையா இருக்கும். அடுத்து பாருங்க 136.
கருத்துப்பட ஓவியத்தை முதலில் பாரதியார் பயன்படுத்திய இதழ் எந்த இதழ்னா அந்த கேலி சித்திரம் எதுல பாத்தீங்கன்னா இந்தியா அப்படின்ற இதழில் தான். அடுத்ததா இந்திய நூலகவியலின் தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா ரா அரங்கநாதன். அடுத்ததா 138 பாருங்க இயல்பு புணர்ச்சி என்னன்னா இயல்பா புணர்ந்திருக்கும். வாழை மரம் தான் இயல்பு புணர்ச்சி இல்லையா. சி தோன்றல்னா புதுசா ஏதாச்சும் ஒண்ணு தோன்றி இருக்கும். புலிப்பல் தோன்றி இருக்கு, இப்ப தோன்றி இருக்கு இல்லையா. அப்போ ஏ திரிதல் இல்லு வந்து இறா திரிஞ்சிருக்கும். அப்ப பற்பொடி கெடுதல் மரம் பேர்ல இம்மு கெட்டுட்டு இருக்கும். அப்போ கெடுதல் பி. அப்போ CADB எங்க இருக்கு பாருங்க CADB ஆப்ஷன் சி டெல்லி. ஓகே அடுத்து பாருங்க 139 தவறான இணையை கண்டறிக. தவறான இணை என்னன்னு பாருங்க. காருகர் நெய்பவர் கரெக்ட் தான். சுண்ணம் நறுமணப்பொடி கரெக்ட் தான். கீழினா துணிதான். துகிர்னா பவழம்னு வரணும், பட்டுன்னு வந்திருக்கு. இதுதான் தவறான இணை ஆப்ஷன் பி. 139க்கு பாம்பே. அடுத்ததான் தவறான இணையை கண்டறி. இங்க என்னன்னு பாருங்க எளிது அரிது கரெக்ட் தான் இல்லையா. எளிது அரிது இதுவும் எதிர்ச்சொல் இணைகள் தான். எளிது அரிது கேட்டிருக்காங்க. ஈதல்னா ஏற்றல், இரவலர்னா புறவலர் கரெக்ட் தான். அந்நியர்னா பகைவர் தான். அப்போ உறவினர்னு வந்திருந்தா இது கரெக்ட். அப்போ தவறான இணை ஆப்ஷன் சி தான். 140க்கு சி. அடுத்து பாருங்க 141. ஓகே தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் எல்லிஸ். இவர் தான் தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு பெயரிட்டவர். நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறையும் புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு. நிலைமொழியும் வறுமொழியும் மனம் கூட்டல் மகிழ்ச்சி இருக்குங்களா. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த எழுத்து இம்மும் மறைஞ்சிடும், மறைஞ்சிட்டு மன மகிழ்ச்சின்னு வரும். இப்ப இதுதான் எடுத்துக்காட்டு. இதெல்லாம் இல்ல. இது வந்து திரிதல், இது வந்து தோன்றல், இது வந்து புணர்ச்சி. சரியா. இப்போ ஆப்ஷன் ஏ தான். 142க்கு ஏ தான். ஓகே அடுத்து பாருங்க 143 சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க. சரியான சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா திண்ணை பாய்க்கு. திண்ணைனாவே 3 சுழின்னு தான் வரணும். அது கூட இணை எழுத்து மறுபடியும் 3 சுழி தான் வரணும். அப்போ ஆப்ஷன் பி தான். 144 பாருங்க குறுந்தொகை 10 பாட்டு நூல்களில் ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க. இல்ல குறுந்தொகை என்னது எட்டு தொகை நூல்கள் ஒன்று தானே. இப்ப தவறு. இதன் பாடல்கள் 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலையும் கரெக்ட் தான் இல்லையா. 4 to 8 அடிகள் தான் இருக்கும். அப்போ 2 மட்டும் சரிதான், 1 வந்து தவறு. அதுக்கு அடுத்ததான் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமநீர்வேலி. இந்த பாடல் எதன் நூல்ல இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. எதுனா சிலப்பதிகாரம் இல்லையா. சிலப்பதிகாரம். அதுக்கு அடுத்தது பாருங்க வங்கச்சிங்கம் என்று போற்றப்படுபவர் யாரு. வங்கச்சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். 146க்கு சி. ஓகே அடுத்து பாருங்க 147 தவறான இணையை கண்டறிக. தவறான இணை தானே கேட்டிருக்காங்க. இது நாற்காலி. இது நாற்காலி அப்படின்றது என்னது வினை பயனில்லை பெயர் பயனில்லைன்னு வரணும். சரியா. அப்ப இதுதான் தவறான இணை. எண்ணெய் அழகு உணர்ச்சி தொடர் கரெக்ட் தான். அப்பா சொன்னார் செய்வினை தொடர் கரெக்ட் தான். பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர் கரெக்ட் தான். ஓகேவா. அப்போ 147க்கு ஏ. அடுத்து பாருங்க 148 சாந்தம்னா என்னது. சாந்தம்னா அமைதி இல்லையா. ஆப்ஷன் டெல்லி. இப்ப தரணி. தரணினா உலகம். சி. கருணைனா இரக்கம். மகத்துவம்னா சிறப்பு. இப்போ DCBA. DCBA ஆப்ஷன் ஏல இருக்கு பாரு. 148 ஏ. இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அகத்தியலிங்கம். இவர் தான் மொழிகளின் காட்சி சாலைன்னு சொல்லியிருப்பாரு. அடுத்ததா தவறான இணையை கண்டறிக. திருக்குறள் மூலத்தை அச்சிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தஞ்சை ஞான பிரகாசர் கரெக்ட் தான். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் கரெக்ட் தான். திருக்குறள் இருமுறை வரும் அதிகாரம் வந்து குறிப்பறிதல்னு வரணும், நட்புன்னு வந்திருக்கு. சோ இதுதான் தவறான இணை. அடுத்ததா திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலில் மொழிபெயர்த்தவர் ஜி போப். இதுவும் கரெக்ட் தான். அப்ப 150க்கு சி. சோ நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோட ஆன்சர் செக் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் தப்பு நாங்களே தப்பா சொல்லியிருந்தாலும் நாங்க கமெண்ட்ல சொல்லுவோம். அப்படி இல்லாச்சும் திருப்பி ஒரு வீடியோ போடுறோம். சரியா. ஓகே செக் பண்ணி பாருங்க. மோஸ்ட் ஆஃப் நாங்க சொன்ன மெத்தட்ல தான் வந்துருந்துச்சு. கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி நாங்க எக்ஸாம் பேட்டர்ல சொன்னாங்க ஆன்லைன்ல தான் சொன்னதை கூற்று காரணமா கேட்டிருக்காங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. கூற்று 1, 2 படிக்கும்போது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. மற்றபடி தமிழ் எலிஜிபிலிட்டி ஈஸியா தான் இருக்கு. ஈஸியா எல்லாருமே நீங்க 32 மார்க் எடுத்து எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஓகே தேங்க்யூ.